வெல்கம் டு தேவசன லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பருப்பு உருண்டை குழம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு டம்ளர் துவரம்பருப்பு ஈக்குவலாக எடுத்து அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 4 காஞ்ச மிளகாய், இந்த பருப்பு, கொஞ்சம் உப்பு, ஒரு 2 3 பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணியே விடக்கூடாது. அப்போ தான் இதுக்கு உருண்டை பிடிக்க நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சாச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலை குட்டி குட்டியாக நறுக்குனது, அப்புறம் நான் 2 பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்குனது, அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். இதை நம்ம உருண்டையாக பிடிச்சி, ஒரு சிலர் இந்த உருண்டைங்களாகவே அப்படியே குழம்புல சேர்ப்பாங்க. நம்ம அவிச்சிட்டும் சேர்க்கலாம், உருண்டையாகவும் சேர்க்கலாம், எப்படி வேணாலும் சேர்க்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். இது நம்ம அவிச்சிட்டு சேர்த்தோம்னா நம்ம கடித்து சாப்பிட்றப்ப அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன் நான். இந்த உருண்டைகளை நம்ம இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு இந்த குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கிறதுக்கு 2 முழு தக்காளி பழம் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, இதை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது நம்ம குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் எப்போவுமே எல்லா குழம்புலையுமே கொஞ்சம் மிளகு சேர்த்துப்பேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயை வச்சாச்சு. 2 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டாச்சு. இதில் கடுகு உளுந்தம் பருப்பும் போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கே ஒரு தனி ருசி இந்த சின்ன வெங்காயம் தான் கொடுக்கும். அது 10 20 வெங்காயம் போல் எடுத்து நான் 2 2 தோலை உரித்து 2 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 10 பல் போல் பூண்டு. நம்ம உருண்டை கேஸு பருப்பு கேஸுனால பூண்டு நிறைய சேர்த்துட்டோம்னா ரொம்ப நல்லது. அதனால் நான் பூண்டு கொஞ்சம் நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட தேவையான உப்பு போட்டு இதை கண்ணாடி பதங்களை வர்ற வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கிக்க போகிறோம். அப்புறமா இது கூடயே சேர்ந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா பருப்பில் கொஞ்சம் நம்ம 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். அப்புறம் இதில் காஷ்மீர் சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவு தான் அதை போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி பழம், தேங்காய், சோம்பு, மிளகு, இதை நம்ம இதோட கலந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இது நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடணும். நம்ம எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவையோ அந்தளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் இந்த உருண்டைகள் இந்த குழம்பை அப்சார்ப் பண்ணிவிடும். கட்டியாக தான் இருக்கும், திக்காகிடும் கொஞ்சம் நேரத்தில் இந்த குழம்பு. இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அது ஒரு ஓரமாக வேகட்டும். இப்போ ஒரு இட்லி பானையில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த உருட்டின உருண்டைங்களை நான் இன்றைக்கி வேக வச்சு தான் போட்டு குழம்புல சேர்த்துக்கிறேன். அதனால் எல்லா உருண்டைகளையும் வச்சுட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் நம்ம வேக விடலாம். இது இன்னொரு அடுப்பில் இந்த குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது. இந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் உப்பு தேவையான அளவு கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம். திருப்பி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக போட்டுக்கலாம். இப்போ சைட் பை நம்ம இந்த உருண்டைகள் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்க்குறேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாமே இதை எடுத்துக்க போகிறோம் இட்லி தட்டுலேருந்து. இந்த பாருங்கள், இந்த குழம்பு இங்கே இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இது. இப்போ இந்த வேக வச்ச உருண்டைங்களை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அது கிளற வேணாம். ஆனால் வெந்ததுனால கிளறினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நம்ம கிளறாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இது ஏற்கனவே வெந்ததுனால ஒரு கொதிச்சா போதும். இந்த மசாலாவும் நம்மளுக்கு எல்லாமே ரெடியாகி பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு ரெடியாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு உப்பு சரியாக இருக்கா இல்லையான்னு டேஸ்ட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு, நம்ம சோத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சின்ன சின்னதாக நான் நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி
விலையை தூவி நிறுத்துக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக்